சுப்ரீம் கோர்ட் நடைமுறை என்ன சொல்லுதுன்னா, ஒரு புகார் ஒருத்தர் கொடுத்தாருன்னா, புகார்தாரருடைய பெயரோ டெலிஃபோன் நம்பரோ வெளியிடக்கூடாது அப்படின்றது தான் சுப்ரீம் கோர்ட் நடைமுறை இருக்கு. ஆனா இது நான் புகார் அளித்தது யார் மீது புகார் கொடுத்தேனோ அந்த புகார் கொடுத்த நபருக்கிட்ட என்னுடைய சம்பந்தப்பட்ட அந்த கட்டுமானத்தில் எங்க வீட்டுக்கு வந்து என்னிடம் வந்து என்னுடைய உயிருக்கோ என்னுடைய இதுக்கு எதனா அச்சுறுத்தல் வந்து எதனா ஆயிடுச்சுன்னா முழுக்க முழுக்க இது தாம்பரம் மாநகராட்சி வணக்கம். இந்த தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துலலாம் பொதுவாகவே ஒரு வீடு கட்டுறதா இருந்தால் அது தாம்பரம் மாநகராட்சி சம்மந்தப்பட்ட டவுன் பிளானிங் அதிகாரிகள்கிட்ட அதுக்கு உண்டான பர்மிஷன்லாம் வாங்கி பிளான் அப்ரூவல்லாம் வாங்கி தான் வீடெல்லாம் கட்டணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இது இப்போ இங்கே எங்கள் வீட்டுக்கு அருகிலே ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. அந்த அடுக்குமாடி குடியிருப்பு ஏறத்தாழ ஒரு 6-7 வருடத்துக்கு முன்னாடியே கட்டி முடிச்சிட்டாங்க அந்த அடுக்குமாடி குடியிருப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு கடந்த ஒரு மாதமாக மொட்டை மாடியில் வீடு தனியாக ஒரு 3 ரூமோ 4 ரூமோ கட்டிட்டு இருக்கிறாங்க. இது எனக்கு பல்வேறு புகார்கள் இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள்லாம் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தாங்க. ஒரு சமூக ஆர்வலராகவும் ஒரு குடியிருப்போர் நலச்சங்கத்தின் ஒரு தலைவராகவும் இந்த புகார் என் கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. உடனடியாக இது குறித்து தாம்பரம் மாநகராட்சி டிபிஓ அதிகாரிகளுக்கும் டிபிஐ அதிகாரிகளுக்கும் தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் எழுத்துப்பூர்வமாக இது குறித்து புகார் அளித்தேன். ஆனால் புகார் அளித்த வந்து இது சுப்ரீம் கோர்ட் நடைமுறை என்ன சொல்லுதுன்னா, ஒரு புகார் ஒருத்தர் கொடுத்தாருன்னா புகார்தாரருடைய பெயரோ டெலிஃபோன் நம்பரோ வெளியிடக்கூடாது அப்படின்றது தான் சுப்ரீம் கோர்ட் நடைமுறை இருக்கு. ஆனா இது நான் புகார் அளித்தது யார் மீது புகார் கொடுத்தேனோ அந்த புகார் கொடுத்த நபருக்கிட்ட என்னுடைய தொலைபேசி என்னுடைய கைபேசி என்னுடைய பெயர்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. தாம்பரம் மாநகராட்சியை சேர்ந்த அந்த டிபிஐ டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர். இது குறித்து எங்களுடைய குடியிருப்போர் நலச்சங்கத்தினுடைய கூட்டமைப்பானது தாம்பரம் மாநகராட்சி ஆணையருக்கு இது இந்த சட்டவிரோதமான செயலுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார்கள். என்னுடைய உயிருக்கோ என்னுடைய இதுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும்படியாக இருக்கிறது என்று தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கு கடிதம் மூலமாக ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு எதிர்ப்பு தெரிவித்து வெளியிட்டிருந்தோம் நாங்க. ஆனா நான் கேட்கறது ஒரு இது என்னன்னா, ஒரு சின்ன ஒரு நடுத்தர மக்கள் ஒரு சின்ன அடுக்குமாடி குடியிருப்புல ஒரு சின்ன இது பண்றதுக்கு இப்ப அப்ரூவல் வாங்குறதுக்கு இப்பவா அப்பவா அப்படின்னு அலைக்கழிச்சு பல்வேறு இந்த கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு பல்வேறு தடவை இங்க அங்கன்னு அலைக்கழிச்சு எல்லாம் பண்றாங்க. அப்படியெல்லாம் அலைக்கழிக்கிற தாம்பரம் மாநகராட்சி நடுத்தர மக்கள் அப்படி அலைக்கழிக்கிற தாம்பரம் மாநகராட்சி இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டத்துக்கு முரணாக ஒரு கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதனால் வந்து அரசுக்கு தான் இழப்பு. ஒரு எக்ஸ்செக்கர் அரசுக்கு மிக பெரும் இழப்பு இருக்கு. ஒரு அரசை ஏமாத்தி எல்லாருமே இது போல சட்டத்துக்கு புறம்பான ஒரு வழியில ஒரு கட்டடத்தை கட்டினானாக்கா நாளைக்கு இதை பார்த்துட்டு அவன் வருவான். நானும் கட்டுறேன்ட்டு. ஸோ இது இரும்பு கரம் கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும்னு புகார் கொடுத்து 1.5 மாசத்துக்கு மேல ஆகுது. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனா அந்த சம்பந்தப்பட்ட அந்த கட்டுமானம் வந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது குறித்து என்ன பண்ணனாக்க அந்த சம்பந்தப்பட்ட அந்த கட்டுமானத்தில் எங்க வீட்டுக்கு வந்து என்னிடம் வந்து பைசா கொடுத்து என்ன வந்து சைலண்ட் பண்ணோம். எனக்கு வந்து லஞ்சம் கொடுத்து என் பைசா கொடுத்து எனக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து நான் வந்து பைசாக்கெல்லாம் நான் வந்து அடிபணிகிற ஆள் கிடையாது. நேர்மையாகவும் நியாயமாகவும் ஒரு அநியாயத்துக்கு குரல் கொடுக்க ஒரு சமூக ஆர்வலராகத்தான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கேன். அது பைசாக்கெல்லாம் நான் வாங்கல அப்படின்னோடனே என்னுடைய உறவினர்களிடம் கொண்டு போய் அவங்க அந்த சம்பந்தப்பட்ட அந்த கட்டுமானத்துறை சேர்ந்த அந்த அதிபர் வந்து என்னுடைய உறவினர்கிட்ட போய் சொல்லி அவர் மூலியமா இப்ப என் குடும்பத்துல வந்து பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. மீண்டும் இந்த செய்தியின் வாயிலாக என்னுடைய உயிருக்கோ என்னுடைய இதுக்கு எதனா அச்சுறுத்தல் வந்து எதனா ஆயிடுச்சுன்னா முழுக்க முழுக்க இது தாம்பரம் மாநகராட்சியும் தமிழக அரசும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.